வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாமில் 26/12/2024 ஷிஃப்ட் 3க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆர்பி வெப்சைட்டுக்கு வந்து ஒரு நன்றி. ஏன்னா அவங்ககிட்ட தான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ். ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து நிறையா மேக்ஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி கேட்குறீங்க. அடுத்ததாக வந்து ரீசனிங் கிளாஸஸ் செக்ஷன், அதாவது என்ன சொல்ல டாப்பிக்காக கேட்குறீங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். February 1 வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். நிறையா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ்டாக வந்து எல்லாமே, அதாவது மேக்ஸ், ரீசனிங், அப்புறம் ஜிகே, இது எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவேன். அது எப்படின்னா செட்டாக இருக்கும். இப்போ உதாரணமாக மேக்ஸ் வீடியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பர்சன்டேஜ், சரிங்களா, பர்சன்டேஜ் கணக்கு, அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அடுத்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன், இந்த மாதிரி டாப்பிக்காக வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பேஸ் பண்ணி வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினே டேரெக்டாக எடுத்து வரேன். சரிங்களா? ரயில்வேல நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டினே டேரெக்டாக எடுக்கிறேன். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்து முடிஞ்ச இந்த ரயில்வே ஏஎல்பி, அப்புறம் ஜேஇ, ஆர்பிஎஃப் எஸ்ஐ, அதுக்கடுத்து டெக்னீஷியன் எக்ஸாம், இதெல்லாம் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினும் வந்து தனியாக வந்து செட்டாக எடுத்து வரேன். சரிங்களா? கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் என்னால் வீடியோ வந்து ரெகுலராக போட முடியல, சாரி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து February 1 கொஸ்டின்ஸ் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து வீடியோ கிளாஸஸ் வந்து நிறைய வந்து அப்லோட் ஆகும். அதுக்கடுத்து வந்து இப்போ டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது கொஸ்டின் எல்சிஎம் ஆஃப் 2.5 அப்புறம் 0.175. சரிங்களா? 2.5 எப்படி எழுதலாம்? 25/10 சொல்லி எழுதலாமா? அடுத்து 0.175 எப்படி எழுதலாம்? 175/1000 சொல்லி எழுதலாமா? ஸோ இந்த மாதிரி பின்ன வடிவத்தில் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பின்ன வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா எல்சிஎம்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, எல்சிஎம் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர், அதாவது மேலே இருக்கிற நம்பரோடைய எல்சிஎம், அடுத்தது கீழே இருக்கக்கூடிய நம்பரோடைய ஹெச்சிஎஃப். இதுதான் இப்படி பின்னத்தோடைய எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதான் கான்செப்ட். ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். சரிங்களா? டினாமினேட்டர் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும், மன்னிச்சிருங்க. பட் இதுதான் கான்செப்ட். சரிங்களா? எல்சிஎம் ஒரு பின்னத்தினுடைய எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன். சரிங்களா? ஒரு பின்னத்தினுடைய எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும்னா, 2-3 பின்னத்தினுடைய எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே இருக்க நம்பர்ஸினுடைய எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் அப்பான் ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். அதே ஹெச்சிஎஃப் ஆஃப் ஃப்ராக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் அப்பான் எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். மேலே வந்து ஹெச்சிஎஃப் வரும், மீ வரும், கீழே வந்து எல்சிஎம் வரும், அந்த மாதிரி வரும். சரிங்களா? அப்போ இங்கே வந்து எல்சிஎம் என்ன வரும்? 25க்கும் 175க்கும் எல்சிஎம் என்ன பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் வந்து 175 தான். சரிங்களா? அடுத்ததாக 10க்கும் 1000க்கும் வந்து ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. சரிங்களா? 10க்கும் 1000க்கும் ஹெச்சிஎஃப் என்ன பார்த்தீங்கன்னா 10. ஸோ என்ன வரும் அப்படின்னு இந்த ஃப்ராக்ஷனுடைய எல்சிஎம் என்ன வரும்னா 175/10 ஈக்குவல் டு 17.5 சொல்லி வரும். இதாங்க கான்செப்ட்டு. பின்னத்துக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக போட முடியும். ஸோ பின்னத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் என்ன கான்செப்ட் அப்படின்னா இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக அந்த கணக்கு வந்து போட்ட முடியும். அடுத்ததாக ஆறாவது கணக்கு, ஏபி 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு வேலையை வந்து 2 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை வந்து 4 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா பி மட்டுமே 20, அந்த மொத்த வேலையோடைய 20 மடங்கு வந்து எத்தனை நாளில் முடிப்பான்றதான் கொஷின். சரிங்களா? அப்போ ஏபி வந்து எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க? 2 நாள் வேலை முடிக்கிறாங்க. ஏ மட்டும் எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க அப்படின்னா 4 நாள் வேலை முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் டேஸு. ஸோ இது வந்து டோட்டல் ஒர்க்கு. இவங்க 2 பேர்த்தோடைய எல்சிஎம் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து டோட்டல் ஒர்க்கு. அதுக்கடுத்து அவங்களோட எஃபிஷியன்சி, அவங்களோட திறன், ஒரு நாளில் இருந்து எத்தனை நாள் வைப்பாங்கன்றது எஃபிஷியன்சி. ஸோ 2 நாளுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 4 தான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும்? ஏபியோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 2. ஏவோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 4/4 1. சரிங்களா? இப்போ ஏவோட எஃபிஷியன்சி 1 அப்படின்னா ஏபியோட எஃபிஷியன்சி 2. அப்போ பியோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 2 - 1 தான் பியோட எஃபிஷியன்சின்னு சொல்லி வரும். நமக்கு இப்போ வந்து நம்மகிட்ட என்ன இருக்குது? பியோட எஃபிஷியன்சி தெரியும். சரிங்களா? டோட்டல் ஒர்க் இப்போ கண்டுபிடிக்கணுமா? ஸோ டோட்டல் ஒர்க் என்ன வரும்? பி அலோன் கேன் டூ திஸ் 20 டைம்ஸ் ஆஃப் த சேம் ஒர்க். இந்த ஒர்க்கு இப்போ நார்மலாக இருக்கிற ஒர்க்கு 4. ஸோ 20 டைம்ஸ் ஆஃப் த ஒர்க்குனா 20 × 4. அப்போது டோட்டல் ஒர்க்கு தெரியும், எஃபிஷியன்சி தெரியும். நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியோட நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்கன்னா 20 × 4/1 ஈக்குவல் டு 80 டேஸில் தான் அந்த வேலையை வந்து மொத்தமாக முடிப்பாங்க. சரிங்களா? கான்செப்ட் என்னன்னா டோட்டல் ஒர்க்கு ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சின்றதான் கான்செப்ட். அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து ஆவரேஜ் ஆஃப் 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இஸ் இன்க்ரீசிங் இன் ஆர்டர் இஸ் என், அதாவது ஏறுவரிசையில் இருக்கக்கூடிய 5 தொடர்ச்சியான எண்களுடைய சராசரி வந்து என்னாமா. சரிங்களா? அப்புறம் ஒரு 3 நம்பர் அடுத்த 3 நம்பர் வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா
இந்த ஆவரேஜ் வந்து என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆவரேஜோட இம்பாக்ட் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாக்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டலாம். ஸோ 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர் சொல்லி கொடுத்தாங்க. அப்போது நம்ம முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 5 எண்ணம் எடுத்துக்கலாம். 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4 கூட்டல் 5 சரிங்களா. இது வந்து முதல்ல இருக்கக்கூடிய 5 நம்பர், அதோடைய கூட்டல் வகுத்தல் எத்தனை நம்பர் 5 ஈக்குவல் டு அதோட ஆவரேஜ் வருமா. ஸோ டோட்டல் வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு ஆவரேஜா. ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 15 வரும். 15 வகுத்தல் 5 ஈக்குவல் டு 3ன்றது பழைய ஆவரேஜ் சரிங்களா. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அடுத்துள்ள 3 எண்களையும் வந்து கூட்டுறாங்க. அப்படி மொத்தத்தில் ஆவரேஜ் வந்து என்னவா மாறும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ அடுத்துள்ள நம்பர் என்ன வரும், இப்போ வந்து மொதல் 5 நம்பருடைய ஆவரேஜ் மொத்த டோட்டல் என்ன 5. அடுத்து 6 கூட்டல் 7 கூட்டல் 8 அடுத்துள்ள 3 எண்கள் சரிங்களா வகுத்தல். இப்போ டோட்டல் எத்தனை நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 5 நம்பர், அடுத்து இப்போ ஒரு 3 நம்பர், மொத்தம் 8 நம்பர் இருக்குது, மறந்துடக்கூடாது சரிங்களா. அப்போது இதோட மொத்த கூடுதல் எவ்வளோ வரும், 7 8 15 15 15 30 36 வகுத்தல் 36 வகுத்தல் 8. ஸோ இதை சுருக்கினீங்க அப்படின்னா 4.5 சொல்லி வருமா. ஸோ இப்போ ஆவரேஜ் வந்து என்னவா மாறி இருக்குது பார்த்தீங்கன்னா 4.5 மாறி இருக்குது. ஸோ ப்ளஸ் 1.5ன்ற வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கணக்கில் வந்து நீங்கள் வந்து வேல்யூஸ் புட் பண்ணி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். இதாங்க கான்செப்ட்டு. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 17வது கணக்கு. ஒரு அப்பா சரிங்களா, அவங்க அப்பாவுக்கு வந்து 3 குழந்தைங்க சரிங்களா. இவங்களுக்குள்ள வயசுனுடைய விகிதத்தை கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்பாவோட வயசு வந்து அந்த 3 குழந்தைங்களோட வயசுனுடைய கூடுதலை போல் 2 மடங்காமா சரிங்களா. அதுக்கடுத்து ஸோ அப்படின்னா இங்கே ஃபாதர், ஸோ இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் சரிங்களா, 3 சில்ட்ரன் வச்சுக்கலாம் சரிங்களா. இது வந்து இங்கே வந்து என்ன எழுதலாம் 3 சில்ட்ரன், அது வந்து 3 C3 சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா. சில்ட்ரன் 3 பேர் இருக்காங்க. இப்போ இவங்க 3 பேரோடைய வயசு வந்து ஒரு ரேஷியோ அப்படின்னா அவங்களோட வயசு போல் அப்பாவோட வயசு 2 சரிங்களா. அப்போது குழந்தையோட வயசு எக்ஸு, அப்பாவோட வயசு என்ன 2x சரிங்களா. இப்போ வந்து 15 வருஷம் கழிச்சு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அப்பாவோட வயசும் இந்த குழந்தையோட வயசும் சேமாக மாதிரி தான். அப்போது 15 வருஷம் கழிச்சு ஸோ அப்பாவுக்கு வந்து என்ன ஆகும், அப்போ வயசு இப்போ என்ன ஆகும், அப்பாவோட வயசு 2x + 15 மாறுமா சரிங்களா. இப்போது நல்லா கவனிங்க, குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் 15 வயசு கூடுது அப்படின்னா அப்போது மொத்தம் எத்தனை வயசு கூடும், 45 வயசு கூடுமா சரிங்களா. 3 பேர்த்துக்கும் 15 வயசு கூடும் சரிங்களா. 3 பேர்த்துக்கும் 15 வயசு கூடும் சரிங்களா. ஒவ்வொருத்தருக்கும் 15 அப்போ மொத்தம் 45. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 2x - 15 சரி 2x - x ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா இங்கே 45 - 15 ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்ன 30. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு ஓல்டு வில் த ஃபாதர் பி 15 years later. அப்பாவோட இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதில் வந்து 15 வருஷம் கழிச்சு வந்து அவங்களோட வயசு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்பாவோட எக்ஸோட வேல்யூ 30 அப்படின்னா அப்பாவோட வயசு என்ன வரும் 2xோட வேல்யூ 60 வருஷமாக இருக்குமா சரிங்களா. இப்போது 15 வருஷம் கழிச்சு என்ன வரும், அவங்களோட ஏஜ் 60 கூட்டல் 15 75 years சொல்லி அவங்களோட ஏஜ் மாறி இருக்கும். இதுதான் கான்செப்ட். நல்லா கொடுங்க. இங்கே வந்து நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே வந்து அப்பாவுக்கு வந்து 15 வயசு கூட்டிடுவீங்க, பட் குழந்தைங்களுக்கு வந்து 15 வயசு கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வந்து கரெக்டாக வராது. ஒவ்வொரு குழந்தைக்கும் 15 வயசு கூடும். ஏன்னா 3 குழந்தைங்க இருக்காங்க, அப்போது 3 பேருக்கு 15 வயசு கூடும் இண்டிவிஜுவலாக. அப்போ மொத்தம் வந்து 45 வயசு வந்து கூடியிருக்கும். இந்த கான்செப்ட் வந்து இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, அவ்வளோதாங்க. அடுத்ததான் 19வது கணக்கு. இந்த கணக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ப்பா. அதே சேம் மாடல் கணக்கு தான் இப்போ திருப்பி ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ட்ரெபேசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிவகம் சரிங்களா. PQRSன்ற ஒரு சரிவகம் இருக்குது சரிங்களா. எஸ் PQRSன்னு சொல்லி ஒரு சரிவகம் இருக்குது சரிங்களா. ஒரு சரிவகம் PQRS சரிங்களா. இந்த சரிவகத்தில் QRம் PSம் ஒன்றுக்கொன்று இணையாமா சரிங்களா. QRம் PSம் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்குது சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க, PQRோடைய மதிப்பு, அதாவது PQRனுடைய மதிப்பு 96 டிகிரியாமா சரிங்களா. 96 டிகிரி. அடுத்தது QPR சரிங்களா. இந்த பார்ட்டினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 டிகிரி சரிங்களா. அடுத்தது என்ன கொடுத்தாங்க அப்படின்னா தென் வாட் இஸ் த மெஷர் ஆஃப் RS. இங்கே கணக்கில் என்னென்னு கொடுத்துருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா PRO RSம் என்ன 2 சமமா சரிங்களா. PRO RSம் 2 ஒன்றுக்கு ஒன்று சமமா சரிங்களா. இப்போ வந்து கணக்கில் என்ன கேட்குறாங்க PRSனுடைய இந்த ஆங்கிளோடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஆங்கிளோட மதிப்பு எக்ஸ்னு சொல்லி வச்சுக்கலாமா. அப்போது இப்போ கணக்குப்படி என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பயன்படுத்துகிற கான்செப்ட் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க சரிங்களா. இதில் வந்து
இப்போது இந்த டோட்டல் பகுதி இருக்கு இல்லையா, இதோட மதிப்பு என்ன வரும்? இது வந்து மொத்த பி, சரிங்களா, அது கியூபிஆர். அப்போது இந்த ரிமைனிங் பார்ட் இருக்கு இல்லையா, ரிமைனிங் பார்ட்டை வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்னு சொல்லி வருமா? ஸோ இது ஒரு கான்செப்ட். சரி, இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? ஏன்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். ஒரு நிமிஷம், அங்கே ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்னு சொல்லி நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், சரிங்களா. அது ஆர்பிஎஸ், சரிங்களா, ஆர்பிஎஸோட மதிப்பு ஏ. அப்படின்னா இப்போ கான்செப்ட் என்னென்னா, ஒரு 2 பக்கங்கள் சமம், சரிங்களா, இந்த பக்கங்கள் வந்து சமம் அப்படின்னா அதற்கு எதிர்ப்புறம் உள்ள கோணங்களும் சமமாக இருக்கும். ஸோ இந்த கோணம் ஏ அப்படின்னா இந்த கோணமும் ஏயாக தான் இருக்கும், சரிங்களா. இது ஒரு கான்செப்ட். முக்கோணத்தின் 3 கோணங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன, பக்கங்கள் சமம், சரிங்களா. பக்கங்கள் சமம் அப்படின்னா அதில் எதிர்கோணங்கள் வந்து சமம், அதற்கு எதிர்பக்கம் உள்ள பக்கங்கள் சமம் அப்படின்னா பக்கங்கள் சமம் எனில் அதன் எதிர்பக்கம் உள்ள அதன் கோணங்களும் சமம், சரிங்களா. அதற்கு எதிர்கோணங்கள் வந்து சமம், எதிர்கோணங்கள் சமம். இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும், சரி. இது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது, முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல், சரிங்களா. முக்கோணத்தின் கோணங்களோட கூடுதல் 180 டிகிரி, சரிங்களா. முக்கோணத்தினோட கோணங்கள் கூடுதல் 180 டிகிரி, அந்த கான்செப்ட். அதுக்கடுத்து மூணாவது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவகத்தின் அடுத்தடுத்த பக்கங்களின் கூடுதல், சரிங்களா. சரிவகத்தின் அடுத்தடுத்த கோணங்களின், சரிங்களா, 2 அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, இந்த கான்செப்ட். இந்த 3 கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த கோணங்களின் 2 அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, இந்த மூணு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கணக்கு போட்டுடலாம்ப்பா. கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, சரிங்களா. இப்போ கணக்கில் என்ன பண்ண போகிறோம் நம்ம, இப்போது இந்த கியூ ஆங்கிள் 96 டிகிரி, சரிங்களா, 96 டிகிரி. அப்புறம் இந்த கியூபிஆரும் இந்த ஏவும் சேர்ந்து வந்து எவ்வளோ டிகிரி வரும், இந்த கியூவும் இந்த கியூ ஆங்கிள் அப்புறம் இந்த பி ஆங்கிள் ரெண்டு சேர்த்திங்க அப்படின்னா 180 டிகிரி வருமா, சரிங்களா. அது மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கியூ ப்ளஸ் இந்த ஆங்கிள் கியூபிஆர் ப்ளஸ் ஆங்கிள் ஆர்பிஎஸ், சரிங்களா. ஆர்பிஎஸ் இது தனியாக எழுதுறேங்க, சாரி. ஆங்கிள் ஆர்பிஎஸ் இதனுடைய மதிப்பு என்ன இருக்கும், 180 டிகிரியாக இருக்குமா. ஸோ கியூ என்ன, 96 டிகிரி, சரிங்களா. இப்போது கியூபிஆரோட மதிப்பு என்ன, 36 டிகிரி ப்ளஸ் ஆர்பிஎஸோட மதிப்பு என்ன, ஏ ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 132 அப்படின்னா 120 132 அப்படின்னா இங்கே என்ன எத்தனை டிகிரி வரும் பார்த்தீங்கன்னா 120 132 அப்படின்னா இங்கே என்ன வரும், 132 40 132 140 48 டிகிரின்னு சொல்லி வரும் ஏவோட மதிப்பு. ஸோ ஏவோட மதிப்பு 48 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிளோட மதிப்பும் 48 டிகிரி வருமா. ஸோ முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல், சரிங்களா, முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல், சரிங்களா. முக்கோணம் பிஆர்எஸ் கூடுதல் எவ்வளவு, 180 டிகிரியா. ஸோ அப்படின்னா 48 ப்ளஸ் எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு 180. அப்போ எக்ஸோட மதிப்பு 96 போச்சுன்னா 84 டிகிரி வருமா. ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. மறுபடியும் சொல்கிறேன், 3 கான்செப்ட்டுக்கு பயன்படுத்துகிறோம். பக்கங்கள், அதாவது பக்கங்கள் சமம், பக்கங்கள் வந்து ஒத்தவை அப்படின்னா பக்கங்கள் வந்து ஒத்தவை, இங்கே சமம் கிடையாது, ஒத்தவைன்னு போட்டுக்கோங்க, சரிங்களா. பக்கங்கள் ஒத்தவையாக இருந்துச்சுன்னா அதுக்கு எதிர்ப்பு, இந்த பக்கங்களுக்கு எதிர்ப்புறம் உள்ள கோணங்கள் வந்து சமமாக இருக்கும், சரிங்களா. இது ஒரு கான்செப்ட். அப்புறம் முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, இது ரெண்டாவது கான்செப்ட். அப்புறம் சரிவகத்தின் அடுத்தடுத்த கோணங்கள், இரு கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி, இந்த 3 கான்செப்ட் தான் பயன்படுத்த போகிறோம், சரிங்களா. இந்த பி ஆங்கிள் வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த 36 டிகிரி ப்ளஸ் ஏவா, சரிங்களா. அப்போது இந்த கியூ ப்ளஸ் இந்த 96 டிகிரி, கியூவோட மதிப்பு என்ன 96 டிகிரி, இந்த பியோட மதிப்பு 36 ப்ளஸ் ஏ, இது 3 கூடுதல் வந்து 180 டிகிரியா. அப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும், 48 டிகிரி. ஸோ ஏவோட மதிப்பு 48 டிகிரினா இங்கே உள்ள எஸ்னுடைய இந்த ஆர்பிஎஸோட மதிப்பு 48 டிகிரி அப்படின்னா இந்த ஆர்எஸ்பியோட மதிப்பும் 48 டிகிரியாக வரும். ஸோ அப்போது இது ஒரு முக்கோணம், இது ஒரு ட்ரையாங்கல், இந்த ட்ரையாங்கலோட கூடுதல் 180 டிகிரி. அப்போ 48 96 அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும், 84 டிகிரி ஆன்சர் வரும். இதுதான் கான்செப்ட். இந்த 3 கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து கணக்கு போட்டலாம்ப்பா. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 22வது கணக்கு, சிம்பிளிஃபிகேஷன் கணக்குப்பா. இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, நல்லா கவனிங்க. a² - b² அப்பான் a - b. அப்போ அதோட வேல்யூ என்ன வரும், a + b. அப்போ ஏன்ற இடத்துல என்ன இருக்குது 4.35, பின்ற இடத்துல என்ன இருக்குது 2.67, ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா 7.02ன்னு சொல்லி வரும், சரிங்களா. அவ்வளோதான். a² வந்து எப்படி எழுதலாம், a + b × a - bன்னு சொல்லி எழுதலாம். ஸோ a - b வந்து மேலே கீழே இருக்குது, ஸோ அது வந்து அடியாயிரும். அப்போ a + b தான் ரிமைனிங் வரும். அடுத்த கொஸ்டின் 32வது கொஸ்டின்.
ஒரு மனிதர் வந்து ஒரு வாட்சி சரிங்களா, ஒரு பொருளை வந்து 405 ரூபாய்க்கு விற்கிறாரு. மார்க்கெட் ப்ரைஸில் வந்து D% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் 405 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்போ அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 540 ரூபா அப்படின்னா அந்த டியோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு என்ன, செல்லிங் ப்ரைஸாக இந்த கான்செப்ட். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு, 540 ரூபா. இப்போ டிஸ்கவுண்டோட மதிப்பு நமக்கு தெரியாது சரிங்களா, அப்போ டிஸ்கவுண்ட் டி. இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் அளவு 405 ரூபா. அப்போது டியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 540 மைனஸ் 405 ஈக்குவல் டு 135 ரூபான்னு சொல்லி வரும் சரிங்களா. 135 ரூபான்றது டோட்டல் டிஸ்கவுண்டோட வேல்யூ. நமக்கு என்ன தேவை, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் தேவை சரிங்களா. அப்போது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன வரும், டிஸ்கவுண்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு 540 ரூபாலேருந்து 135 ரூபா டிஸ்கவுண்டா சரிங்களா. அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 100, 0 போயிடும். அடுத்து இங்கே அடி கொடுத்தீங்க அப்படின்னா 9 அடி எடுத்திங்கன்னா 654. இங்கே என்ன வரும், 1 முதல் 5 45. அடுத்து மறுபடியும் அடி எடுத்திங்கன்னா 5 15. இங்கே 2 6. இங்கே 2 அடி எடுத்திங்கன்னா 5. ஸோ 5 25% வந்து டிஸ்கவுண்டோடைய மதிப்பு. அவ்வளோதான் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்டோட மதிப்பை கழிச்சோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு போட்டுடலாம். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 43வது கணக்கு. ஒரு பஸ் வந்து ட்ராவல் பண்ணுது சரிங்களா. ஒரு பஸ் ட்ராவல் பண்ணுது, என்ன பண்ணுதுன்னா 5ல் 2 பங்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து 50 கிலோமீட்டர் வேகத்துலேயும் மீதி உள்ள ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துலையும் கிடக்குது. அப்படின்னா அந்த பஸ்ஸினுடைய ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 2xy அப்பான் 2x + y. இந்த இடத்துல இல்லை, அது பயன்படுத்த முடியாது. 2xy அப்பான் x + y. 300 600 வகுத்தல் 110 10 இல்லை போட முடியாது. இங்கே வந்து நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் வந்து 2/5 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து என்ன பண்ணுவாங்க, 3/5. அதாவது 5ல் 3 பங்கு வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ அதை வந்து கிடப்பாங்க. ஸோ நான் வந்து 5 வந்து என்ன போகிறோம் அப்படின்னா 500 கிலோமீட்டர் சொல்லி எடுத்துக்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் 2 பங்கு சரிங்களா. ரெண்டாவது ஒரு 300 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுவாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அப்போ டிஸ்டன்ஸ் அளவு ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இந்த ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம் சரிங்களா. டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். அப்போது நீங்கள் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு 200 கிலோமீட்டர், ரெண்டாவது ஒரு 300 கிலோமீட்டர், டோட்டல் 500 கிலோமீட்டர் சரிங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் டைம் என்ன, ஃபஸ்ட்டு டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 200 கிலோமீட்டரை மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு ஈக்குவல் டு டைமா. அடுத்து ரெண்டாவது 300 கிலோமீட்டர் வந்து மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் ஈக்குவல் டு டைமா. ஸோ டோட்டல் டைம் என்ன வரும் 500. இங்கே அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 கூட்டல் 5 9ன்னு சொல்லி வரும். இதை சுருக்குனிங்க அப்படின்னா 55 5/9 km/hன்னு சொல்லி அவங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து இருக்கும். இவ்வளோதாங்க. பின்னத்தில் இருந்துச்சுன்னா பின்னத்தை எப்போயுமே முழு வடிவம் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முழு வடிவம் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து ஈஸியாக வந்து உங்களால் கன்வெர்ட் பண்ணி போட முடியும். ஸோ அப்போன்றப்போ 5ன்றதுக்கு பதிலாக நம்ம வந்து 500 கிலோமீட்டர் சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன எவ்வளோ தூரம் கிடப்பாங்கன்னா 200 கிலோமீட்டர் கிடப்பாங்க. ரெண்டாவது வந்து 300 கிலோமீட்டர் கிடப்பாங்க சரிங்களா. அப்போது பின்னத்தை வந்து முழு வடிவமாக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த கணக்கு போட்டுடலாம். அடுத்ததான் 46வது கணக்கு. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒரு 2 டேபிள் அப்புறம் 3 சேர்னுடைய அடக்க விலை வந்து 540 ரூபா. அதே நேரத்தில் 2 டேபிள் 1 சேர்னுடைய அடக்க விலை வந்து 470 ரூபா. அப்படின்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் அப்புறம் 2 சேர்னுடைய அடக்க விலைக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 டேபிள் சரிங்களா, அடுத்து 3 சேர், இதோடைய விலை எவ்வளவு 540 ரூபா. அடுத்ததாக 2 டேபிள் ப்ளஸ் 1 சேருடைய விலை எவ்வளவு 470 ரூபா. ஸோ ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள் இங்கேயும் டேபிள். ஸோ என்ன வரும் 2 அடி ஆகிப்போம் சரிங்களா. அப்போது இங்கே 2 சேர்னுடைய மதிப்பு எவ்வளோ வரும் 70 ரூபா வரும். அப்போது 1 சேரோட மதிப்பு 35 ரூபாயா. கணக்கில் என்ன கேட்குறான் 2 டேபிள் 2 சேருக்குள்ளே வித்தியாசம் தான் கேட்குறான். ஸோ 2 டேபிளோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது ரெண்டாவது ஃபார்முலாவில் புட் பண்ணிங்க அப்படின்னா 2 டேபிள் ப்ளஸ் 35 ரூபாய் ஈக்குவல் டு 470 ரூபாயா. அப்போ 2 டேபிளோட விலை என்ன இருக்கும் 435 ரூபா இருக்கும். ஸோ இப்போ வந்து 2 டேபிளுக்கும் 2 சேருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா 435 ரூபாய் மைனஸ் 70 ஈக்குவல் டு 365 ரூபா தான் வந்து வித்தியாசம். அவ்வளோங்க. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்குப்பா. 2500 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு 6% வட்டி வீதத்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. வட்டி வீதம் எவ்வளவு 6%. ஸோ நமக்கு வந்து என்ன தெரியும், பிரின்சிபல் தெரியும், டைம் தெரியும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும் சரிங்களா.
அப்போது ஃபஸ்ட் இயருக்கு இங்கே வந்து வட்டி, 2வது வருஷத்துக்கு இங்கே வந்து வட்டி. ஸோ 2500 பிரின்சிபலுக்கு 6%க்கு மொதல் வருஷம் எவ்வளோ வட்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி எடுத்திங்க அப்படின்னா 150 ரூபா வருமா? ஸோ 150 ரூபா, 150, 150 சொல்லி வரும். ஸோ மொதல் வருஷம் வந்து இந்த பிரின்சிபலுக்கு 150 ரூபா, 2வது வருஷம் அதே சேம் பிரின்சிபலுக்கு வந்து 150 ரூபா வட்டி வந்து கிடச்சிரும். அடுத்து 2வது வருஷம் வந்து நம்ம கால்குலேட் பண்ண மொத்தத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் வருஷம் கிடச்ச வட்டியும் வந்து அசலை நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் கூட்டு வட்டியில். ஸோ அப்போ இந்த 150 ரூபாய்க்கு 6% எவ்வளோ பார்த்தீங்கன்னா அடி எடுத்திங்கன்னா 9 ரூபான்னு சொல்லி வரும். சரிங்களா? ஈக்குவல் டு 9ன்னு சொல்லி வரும். இது அடி எடுத்திங்கன்னா 3, 2, அடுத்து இங்கே அடி எடுத்திங்கன்னா 3, 3 × 3 9. ஸோ வந்து மொத்த வட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 150 கூட்டல் 150 ஈக்குவல் டு 309 ரூபா வந்து 2 வருஷத்துக்கான வட்டி. இப்படியும் போடலாம். அப்படின்னா ஃபார்முலா வந்து A+2 வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா A+B + AB/100. ஸோ இதுபடி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ராக்ஷனில் வரும், அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட்லேயே போட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 49வது கொஸ்டின். ஒரு டீனுடைய விற்பனை விலை, சரிங்களா, ப்ரைஸ் வந்து 20% வந்து அதிகரிக்குது அப்படின்னா அந்த ஹவுஸ் ஹோல்டர் வந்து அந்த கன்சம்ஷன் வந்து நுகர்வு வந்து எவ்வளோ குறைச்சா அப்படின்னா அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர், அவரோட செலவில் வந்து எந்த மாறுதலும் வந்து இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. கான்செப்ட் என்ன அப்படின்னா இது வந்து குரூப் ஏஎல்பி அப்புறம் வந்து ஆர்பிஎஃப் எக்ஸாம்லாம் வந்து நிறையா கேட்டிருந்தாங்க. கான்செப்ட் என்னன்னா ப்ரைஸும் கன்சம்ஷனும் எதிர்த்தகவு, அதாவது விலையும் நுகர்வும் வந்து ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்தகவு. ஸோ விலை அதிகரிச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து பொருள் வந்து கம்மியாகும், விலை வந்து கம்மியாச்சுன்னா அதிகமான பொருள் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஸோ 20%ஓட மதிப்பு என்ன? பின்ன வடிவத்தில் 1/5. சரிங்களா? அப்போ 5 கூடுமா? 5லேருந்து 1 கூடி விலை வந்து என்ன ஆகுது? 6 ஆகுது. ஸோ இங்கே வந்து ப்ரைஸு, இங்கே வந்து கன்சம்ஷன். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு இனிஷியல் ப்ரைஸு, இப்போ நியூ ப்ரைஸ். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது? 5 இந்த ப்ரைஸ் 20% கூடி 6ன்னு சொல்லி வரும். ஸோ இப்போ வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா கன்சம்ஷன் அப்படியே தலைகளாக போட வேண்டியதான். 6ன்னு இருந்தது 5ன்னு சொல்லி மாறுங்க. இப்போ பெருக்குனிங்க அப்படின்னா விலையும் நுகரும் பெருக்குன்னா செலவு எவ்வளோ வரும்? 30 சொல்லி தான் வரும். ஸோ நம்ம வந்து கான்செப்ட் கரெக்டாக போட்டிருக்கோம். அப்போது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 6ன்னு இருந்த நுகர்வு இப்போ 5ன்னு சொல்லி மாறி இருக்குது. ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 6ல் ஒரு பங்கு குறைச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த எக்ஸ்பெண்டிச்சர் செலவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நம்ம வந்து நுகர்வு எடுத்துடலாம். சரிங்களா? அப்போது 1/6 × 100 = 16/2/3% வந்து நம்மளோட கன்சம்ஷன் குறைச்சோம் அப்படின்னா அதோடைய செலவில் வந்து எந்த மாற்றமும் வராது. விலை வந்து 20% அதிகரித்த போதிலும் அந்த செலவில் வந்து எந்த ஒரு மாற்றமும் வராது. அவ்வளோதான். ப்ரைஸ் வந்து கன்சம்ஷனுக்கு எதிர்த்தகவு. இந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா இந்த கணக்கு போட்டுடலாம். அடுத்தது ரேஷியோ ஆஃப் மில்க் டு ஹனி இன் 20 liters மிக்சர் இஸ் 3:2. அதாவது 20 லிட்டர் கலவையில் வந்து ஒரு பாலுக்கும் தேனுக்கும் உள்ள விகிதம் வந்து 3:2 என்ற விகிதத்தில் இருக்குது அப்படின்னா அந்த கலவையில் இருக்கக்கூடிய பாலினுடைய அளவு என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 3:2. ஸோ டோட்டல் எவ்வளவு? 5 ரேஷியோ. 5 ரேஷியோட மதிப்பு வந்து 20 லிட்டர் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? மில்க் தான் தேவை. ஸோ 3 ரேஷியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா 60 லிட்டர் வரும். 12 லிட்டர் வருமா? 12 லிட்டர்னு சொல்லி வரும். அவ்வளோதாங்க, டைரக்ட் கொஸ்டின்ங்க. ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? 4 லிட்டரு. சரிங்களா? அப்போ 3 ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? 12 லிட்டர். அவ்வளோதான். அடுத்து 51வது கணக்கு. இந்த கணக்கு வந்து ஒரு வித்தியாசமாக போடலாம். சரிங்களா? ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் லேட்ரல் திங்கிங், சரிங்களா, கொஞ்சம் வித்தியாசம் யோசிச்சிங்கன்னா அந்த கணக்கு போட்டுடலாம். அதாவது என்னென்னா கணக்கு என்னென்னா ஒரு அரைக்கோளத்தினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது மொத்த வலைபரப்பு. சரிங்களா? மொத்த வலைபரப்பினுடைய மதிப்பு வந்து 166.32 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னா அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது வலைபரப்பினுடைய பரப்பு மட்டும் என்ன கேட்கலாம். மொத்த வலைபரப்புக்குடைய ஃபார்முலா, அரைக்கோளத்துக்குடைய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 3/r². இது கர்வ்டு சர்ஃபேஸோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2πr². அதாவது ஒரு அரைக்கோளத்தினுடைய மொத்த வலைபரப்புக்கு ஃபார்முலா 3/r². இதோட கர்வ்டு சர்ஃபேஸோட ஃபார்முலா 2/r². இங்கே πr² இருப்பால் நம்ம வந்து πr² வந்து ஏன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நல்லா கவனிங்க, இந்த மொத்த வலைபரப்போட மதிப்பு வந்து 3a சொல்லி இருக்கும். கர்வ்டு சர்ஃபேஸோட மதிப்பு வந்து 2a சொல்லி எடுத்துக்கலாமா? அசியூம். சரி, நம்மளாம் அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே தசமத்தில் இருக்குது. நம்ம வந்து இந்த கணக்கு வந்து பேசிக் மெத்தடில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரோட மதிப்பு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 3/r² வேல்யூ தெரியும். அப்போ ஆரோட வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஆரோட வேலையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆரோட வேலையை இந்த 2πr² புட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் இருக்குது. இங்கே நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது 3 ரேஷியோனும் இது 2 ரேஷியோன்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ 3 ரேஷியோட மதிப்பு என்ன அப்படின்னா 166.32 அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன வரும் 166.32 வகுத்தல் 3. இதோட மதிப்பு என்ன வரும் 55.44ன்னு சொல்லி வரும். அப்போது இப்போ வந்து நமக்கு என்ன தேவை 2 ரேஷியோட மதிப்பு தான் தேவை. ஏன்னா 2 ரேஷியோன்றது 2πr². அப்போ 2 ரேஷியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55.44 × 2 = 110.88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? 2a எப்படி இல்லைனா 2πr². ஏன்னா ஏக்கு பதிலாக πr² சொல்லி தான் எடுத்திருக்கோம். அப்போது இது 2πr². சரிங்களா? இதுதான் கான்செப்ட். நீங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து நார்மல் மெத்தடில் போட்டிங்கன்னா ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் நிறைய கால்குலேஷனாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசித்து போட்டிங்கனாலும் உங்களால் விட கண்டுபிடிக்கலாம். அட் எண்ட் ஆஃப் தி எக்ஸாம் சரிங்களா, அட் எண்ட் ஆஃப் தி எக்ஸாம் சரிங்களா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன குறித்தாலும் சரி விட கரெக்டாக இருந்துச்சுன்னா போதுமானது. நீங்கள் ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் நீங்கள் தெரிஞ்சு கிளிக் பண்ணாலும் சரி, தெரியாமல் கிளிக் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட்டாலும் சரி, ஆப்ஷன் கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விட கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. இது வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் கிடையாது, உங்களுடைய ஸ்டெப்ஸுக்கெல்லாம் கணக்கு பார்த்து மார்க் போடுறதுக்கு. சரிங்களா? ஆப்ஷன் கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிட்டா அப்படின்னா தெரிஞ்சு கிளிக் பண்ணாலும் சரி, தெரியாமல் கிளிக் பண்ணாலும் சரி மார்க் தான். சரி, அப்படின்றப்போ இந்த மாதிரி ஸ்மார்ட்டான மெத்தடும் வந்து யூஸ் பண்ண பழகிக்கோங்க. அடுத்ததாக 51க்கு அப்புறம் 59வது கணக்கு. ஒரு கோலத்தினுடைய சரிங்களா, கோலத்தினுடைய ஆரம் வந்து 20% அதிகரிக்குது அப்படின்னா அதனுடைய புதிய வால்யூம் சரிங்களா, புதிய வால்யூம் வந்து பழைய வால்யூமத்தை போல் எத்தனை மடங்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது கோலத்துடைய ரேடியஸ் வந்து ஆரம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 20% இன்க்ரீஸ் ஆகுது. 20% பின்ன மதிப்பம் வந்து 1/5. ஸோ 5ன்றது 1 கூடி 6ன்னு சொல்லி மாறும். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து கோலத்தினுடைய கொள்ளளவு ஃபார்முலா என்ன 4/3/r³. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த கோலத்தினுடைய மதிப்பு r1³ எடுத்துக்கலாம். ரெண்டாவது உள்ள கோலத்தினோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் r2³ சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆரத்தை வந்து மாறுது இல்லையா? ஸோ 4/யும் 4/3 இந்த 4/யும் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே அடியாயிரும். ஸோ r1³ என்ன வரும் 5³ r2³ என்ன 6³ சரிங்களா? 5ன்னு இருந்தது 6ன்னு சொல்லி மாறிடுச்சா? ஸோ 6³ இதோட மதிப்பு என்ன வரும் 125 வகுத்தல் 216. ஸோ 125 இருந்த மதிப்பு வந்து இப்போ 216 மாறி இருக்குது. அப்போ எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91 மதிப்பு வந்து கூடியிருக்கு. சரிங்களா? இப்போது 91 மதிப்பு கூடியிருக்கு. அப்போ இதோட ரேஷியோ என்ன பர்சன்டேஜ் எவ்வளோ 91 எதுலேருந்து கூடியிருக்கு 125 கூடியிருக்கு. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 100 4×5 25 5×5 25. ஸோ இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 18.2 பெருக்குனீங்க அப்படின்னா 72.8%. டேரெக்டாக 72.8% போடக்கூடாது. நல்லா யோசிங்க. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, த நியூ வால்யூம் வில் பிகம் டேஷ் ஆஃப் தி ஒரிஜினல் வால்யூம். ஸோ இந்த புதிய வால்யூம் 216 பழைய வால்யூமை போல் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 100% இருந்தது, இப்போ 72.8% கூடியிருக்கு. ஸோ டோட்டல் வந்து 172.8% வந்து மாறி இருக்கு. சரிங்களா? பழைய வால்யூம் வந்து இப்போ 172.8%ஆக மாறி இருக்குது. சரிங்களா? என்றைக்குமே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் எப்போயுமே வந்து ஆப்ஷனை மட்டும் கொஷினை மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஆப்ஷனையும் சேர்த்து பார்ப்பாங்க. 4 ஆப்ஷனையும் எப்போயுமே செக் பண்ணுங்கள். சரிங்களா? ஈவன் தோ யூ ரைட் யூ நோ த கான்செப்ட். சரியா? உங்களோட மைனர் மிஸ்டேக்கில் கொஷினை வாசிக்காமல் முழுமையை வாசிக்காமல் மட்டும் விட்டாதீங்க. உங்களோட மைனர் மிஸ்டேக்கில் 0.33 மார்க் போயிடும். சரிங்களா? ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டிய இடத்துல 0.33 மார்க் வந்து போயிடும். ஸோ அது மூலம் சில நேரத்தில் போஸ்டிங்ஸில் கூட தாக்கத்தை உண்டாக்கலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த யூடியூப் சேனல் பேர் சொல்லாமல் தெரியல, ஒருத்தர் வந்து 0.0092 மார்க்கில் வந்து அவரோட போஸ்டிங்கே மாறிடுச்சு. என்டிபிசியில் வந்து போன ஒரு கேண்டிடேட்டு அவரோட வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்ல, இவ்வளோ வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ண சின்ன மைனர் மிஸ்டேக்னால எவ்வளோ தூரம் நம்ம வந்து வாழ்க்கையை மாற்றுறோம் அப்படின்றது அவர் ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க. அந்த வீடியோ முடிஞ்சால் நான் ஷேர் பண்ணி வரேன். இதில் அவர் இந்த இதில் என்ன பண்ணுவார்னா டோட்டலாக அவரோட லைஃபே வந்து மாற்றிருக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு போஸ்டிங் அவர் எதிர்பார்த்த போஸ்டிங்கில் வந்து நைட் டியூட்டி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கும். பட் இப்போ இந்த 0.0092 மார்க்னால அவரோட லைஃப்பில் வந்து டோட்டலாக நைட் டியூட்டி இருக்குது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்றப்ப
டோட்டல் கேரியரே வந்து அவருக்கு மாறிடுச்சு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மைனர் எரர் பண்ணாதீங்க. உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கொஷின் வந்து நல்லா வாசித்து விட கொடுங்க. அடுத்த கொஷின் 59க்கு அப்புறம் 62வது கொஷின். ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்கப்பா. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்கூட்டர் இந்த மந்த். ஒரு மாதத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய சரிங்களா, ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்கூட்டருடைய எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதில் வந்து ஒரு மாதத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோ ப்ரொடக்ஷனோ மினிமம் நம்பர் ப்ரொடக்ஷனுக்கும் இல்லை வித்தியாசம்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் நம்பர் ப்ரொடக்ஷனோடைய மதிப்பு என்ன 350 சரிங்களா. மினிமம் எவ்வளவு 150. ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு 200. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 64வது கொஸ்டின். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்ஸ் அண்ட் தன்வி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 24 நாள் அப்புறம் 40 நாள் முடிக்கிறாங்க தனித்தனியே. அதுக்கடுத்து அவங்க வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி 8 நாளில் வந்து 8 நாளாக வந்து கண்டினியூ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சுபம்னு ஒருத்தர் அவர் வந்து ஒரு வேலையை வந்து அந்த வேலையை வந்து 20 நாள் முடிப்பார் தனியாகவே. அவர் வந்து இந்த 8 நாள் கழிச்சு வந்து இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அப்போனா இப்போ மொத்தமாக வந்து எல்லா வேலையும் வந்து எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மொத்த வேலையும் எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அனிஷு, அடுத்து தன்வி, அடுத்து சுபம் சரிங்களா. அனிஷோடைய எத்தனை நாள் வேலை முடிப்பார் 24 நாளில். தன்வி வந்து 40 நாளில் வேலை முடிப்பாங்க. சுபம் வந்து 20 நாளில் வேலையை வந்து முடிப்பாங்க. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ். அடுத்ததாக இங்கே வந்து டோட்டல் ஒர்க் சரிங்களா. டோட்டல் ஒர்க்குன்றது என்ன, இந்த 3 பேத்துக்குள்ள எல்சிஎம் சரிங்களா. எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும் 120 வரும் சரிங்களா. அடுத்து இவங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும் 24 அடி எடுத்திங்க 120 24 அடி எடுத்திங்கன்னா 5, இங்கே வந்து 3, இங்கே வந்து 6 சரிங்களா. இப்போது இந்த கணக்கை 2 விதமாக எழுதலாம் சரிங்களா. நான் சொல்லி தரேன். இப்போ ஃபஸ்ட் வந்து நார்மல் மெத்தடில் போட்டுடலாம். சாரிங்க, முதல்ல வந்து 8 நாள் வந்து இவங்க 2 அன்சும் தன்வியும் வேலை பார்க்குறாங்க. ஸோ அன்சும் தன்வியினுடைய எஃபிஷியன்சி எவ்வளவு 5 × 3 8 சரிங்களா 8. ஸோ அவங்க வந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க 8 நாள் வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ 8 × 8 64 ஒர்க்கு வந்து அவங்க ஆல்ரெடி முடிச்சிருப்பாங்க சரிங்களா. அப்போது 120 மைனஸ் 64 ஈக்குவல் டு எவ்வளோ வேலை இருக்குது மிச்சம் 58 வேலை இருக்குது. இப்போது வந்து சுபம் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அப்போது இப்போ சுபமும் சேர்ந்து வேலை பார்க்குறாரா. ஸோ அப்போது வந்து இவங்க அனிஷு, தன்வி, சுபம் இவங்க 3 பேரோட எஃபிஷியன்சியோட மதிப்பு எவ்வளவு 5 × 3 8 8 × 6 14. ஸோ மிச்சம் இருக்க வேலை எவ்வளவு 58 வகுத்தல் 14 ஈக்குவல் டு எவ்வளோ நாள் வரும் 20 இங்கே எவ்வளோ வரும் 56 வரணும் 56 சரிங்களா. சாரி இங்கே மாற்றி போட்டிருக்கேன் மன்னிச்சிருங்க. 56 டேஸ் 56 ஒர்க் வந்து மிச்சம் ரிமைனிங் இருக்கும். இப்போ வந்து 3 பேரும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சுபம் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ 3 பேரோட எஃபிஷியன்சி அளவு 14. ஸோ 14 அடி எடுத்திங்க அப்படின்னா எவ்வளோ எத்தனை நாள் வரும் 28 4 டேஸ் வரும் சரிங்களா. ஆல்ரெடி ஒரு 8 நாள் சரிங்களா. ஆல்ரெடி 8 நாள் இப்போ ஒரு 4 நாள் மொத்தம் வந்து 12 நாள் வந்து இந்த வேலையை பார்த்துருப்பாங்க சரிங்களா. இப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா கவனிங்க. இதில் யார் புதுசாக வந்து ஆட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபம் தான் ஆட் பண்ணுறாரு சரிங்களா. அவர் எத்தனை நாள் கழிச்சு வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் எப்படி போடலாம்னு சொல்கிறேன். எத்தனை நாள் கழிச்சு வராரு 8 நாள் கழிச்சு வராரு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அவரை வந்து 8 நாளைக்கு நீ முன்னாடியே வந்துரு, நீ ஆரம்பத்துலேயே வந்துரு 8 நாள் அந்த 8 நாள் நீ வேலை பார்த்ததுக்கும் வந்து உனக்கு சம்பளம் கொடுத்துருன்னு சொல்கிறோம் சரிங்களா. அப்போது அவரோட மதிப்பு என்ன வரும் 6 × 8 ஈக்குவல் டு 48 டேஸ் வந்து 48 ஒர்க் வந்து அவர் எக்ஸ்ட்ரா செஞ்சுருப்பாரா சரிங்களா. அப்போது டோட்டல் ஒர்க் எவ்வளவு 120 120 கூட்டல் 48 மொத்தம் எவ்வளவு 168 வேலையாக இருந்திருக்கும் சரிங்களா. 168 ஒர்க் இருக்கும். இது வந்து 2வது மெத்தட்னு வச்சுக்கோங்க. அப்போது இப்போ வந்து இப்போ 3 பேர் சேர்ந்து தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளவு 168 வகுத்தல் 3ஓட எஃபிஷியன்சி வந்து 14 ஈக்குவல் டு என்ன வரும் ஒரு 14 14 28 12 டேஸ்னு சொல்லி ஆன்சர் வரும். இப்படியும் போடலாம் சரிங்களா. இது எதனால் சொல்கிறேன் இந்த ஸ்டெப்பை ஏன் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் ஒரு கணக்கில் வந்து அந்த கணக்கு நான் எதிர்பார்க்குறேன், அந்த கணக்கு இன்னும் வரல. பட் அந்த கணக்கில் என்ன மாதிரி வரும் அப்படின்னா இப்போ வந்து சுபம் வந்து 8 நாள் வேலை முடியறதுக்கு 8 நாளைக்கு முன்னாடி போயிடுறாரு அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ 8 நாளுக்கு முன்னாடியெல்லாம் போக வேணாம், 8 நாள் வேலை பார்த்துட்டு அதுக்கு உண்டான கூலியும் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஏன்னா நம்ம வேலை வந்து எப்போ முடியும்னு நமக்கு தெரியாது. நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. எத்தனை தேதி எத்தனை நாள் 12 நாள்ன்றது இங்கே வந்து நம்ம வேலையை கடைசி கண்டுபிடிச்சிருக்கோம். 12 நாளைக்கு முன்னாடி 8 நாள் முன்னாடினா அப்போ 4ஆவது நாளில் வந்து ஒரு வேலையை விட்டு போயிருப்பாங்க அப்படி தானே. அந்த விவரம் நமக்கு தெரியாது. அதனால் வந்து கடைசியாக வந்து 8 நாள் நீ வந்து எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் வேலை பார்த்துட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லும் போதில் அந்த அவரோட எஃபிஷியன்சி வந்து பெருக்கி நம்ம வந்து டோட்டல் ஒர்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். கன்வெர்ட் பண்ணி மொத்தமாக வந்து எல்லாரோட எஃபிஷியன்சி வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான டேஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 70வது கணக்கு.
எழுதா கணக்கில் என்ன பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே கிரிக்கெட் ஆஸ் கம்பேர்ட் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ப்ளே எனி ஒன் ஆஃப் ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடக்கூடிய பசங்களோட கம்பேர் பண்ணும்போது கிரிக்கெட் விளையாடுற பசங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லியிருக்கிறேன். ஸோ மொத்தம் வந்து ஒவ்வொரு விளையாட்டு விளையாடுறவங்க தனித்தனியாக விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்படின்னா 100 பேர். கிரிக்கெட் மட்டுமே விளையாடுறவங்க எத்தனை பேர்னா 25 பேர். சரிங்களா, 25 × 100 × 100 = 25% தான் ஆன்சர். அடுத்து 74வது கணக்கு. இதில் வந்து நம்ம ஃபார்முலா கணக்கு ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு 3 ஃபார்முலா பார்த்துருப்போம். அந்த ஃபார்முலாவுடைய தொடர்ச்சி தான். சரிங்களா, இங்கே வந்து தனியாக எழுதிடுறேன். 1 + tan² θ = sec² θ. இது ஒரு ஃபார்முலா. சரிங்களா, அடுத்து 1 + cot² θ = cosec² θ. இந்த ஃபார்முலா, இந்த 2 ஃபார்முலா தான் இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 sec² tan² தனித்தனியாக எடுக்க போகிறோம். சரிங்களா, 2 sec² - 2 tan². அடுத்து ப்ளஸ் 6 cosec² - 6 cot² சொல்லி எடுக்க போகிறோம். அப்போது இதில் வந்து ரெண்டாக வந்து காமன் எடுக்கலாமா? ரெண்டாக காமன் எடுத்திங்கன்னா sec² - tan². அடுத்து ப்ளஸ் 6 காமன் எடுத்தோம் அப்படின்னா cosec² - cot². இப்போது நல்லா கவனிங்க, sec² - tan². இதோட மதிப்பு என்ன வரும்? 1ன்னு வருமா? ஸோ 2 × 1 ப்ளஸ் 6 × 1 = 2 × 6 8. ஃபார்முலா பேஸ்ட் கொஷினுங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 79வது கொஸ்டின். ஸோ இந்த கணக்கு மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன்ப்பா. இந்த கணக்கு வந்து செக் பண்ணிட்டு மட்டும் நான் அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். சரிங்களா, இந்த கணக்கு நான் சரியாக பார்க்க மாட்டேன். சாரி இந்த கணக்கு இல்லை, அது வேறு கணக்கு. 92ஆம் கணக்கு. அது பாரத் பாரோஸ் 10,000. சரிங்களா, 10,000 ரூபாய் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 2 வருஷத்துக்கு வாங்குறான். இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கட்டுறான் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் கட்டுறான். சரிங்களா, எண்ட் ஆஃப் த பீரியட். அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லி கேட்குறான். நமக்கு பிரின்சிபல் தெரியும், டைம் தெரியும், இன்ட்ரெஸ்ட் தெரியும். அப்போ ஃபார்முலா போட்டுடலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI = PRT/100. 2,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் 10,000 ரூபாய் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியணும். டைம் வந்து 2 வருஷம் வகுத்தல் 100 = அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2,000 5 தடவை போகும், 5 20 தடவை போகும். அடுத்து 2,000 எடுத்திங்கன்னா 10 தடவை போகும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. அடுத்த கணக்கு 81வது கணக்கு. கொடுக்கப்பட்ட எங்களுடைய LCM கேட்குறாங்கப்பா. LCM பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கணக்கு வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, டானாவத்தல் தான். 36 54 72 96 டானாவத்தல் போட்டிங்க அப்படின்னா என்ன ஒரு 6 அடி இருக்கலாமா? 6 36 36 54 12 72 16 96. அடுத்து என்ன பண்ணலாம்? 2 அடி இருக்கலாமா? 3 9 அப்படியே வரும், 6 8. அடுத்து என்ன பண்ணலாம்? 3 அடி இருக்கலாமா? ஸோ 3 1 3 3 3 9 2 6 8. அடுத்து என்ன பண்ணலாம்? 2 அடி இருக்கலாமா? 2 அடி எடுத்திங்கன்னா 1 3 1 4. அவ்வளோதாங்க, டேரெக்டாக எல்லாத்தையும் பிரிக்கிற வேண்டியது தான். ஸோ 6 × 2 × 3 × 2 × 3 × 4. ஸோ பிரிக்கினீங்க அப்படின்னா 6 2 12 3 2 6 6 2 12. சரிங்களா, அப்போது 6 × 144 = 4ல் முடிகிற மாதிரி 864 தான் ஆன்சர். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 88வது கொஸ்டின். 2 எங்களுடைய HCF அப்புறம் LCM கொடுத்தாங்க. ஒரு நம்பர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன சொல்லி கேட்குறான்? 2 எங்களுடைய பெருக்கல் பலன் கான்செப்ட். 2 எங்களுடைய பெருக்கல் பலன், 2 எங்களுடைய பெருக்கல் பலன் அந்த எங்களுடைய LCM மற்றும் HCF பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இது கான்செப்ட். ஒரு எண் வந்து 7, இன்னும் சாரி ஒரு எண் வந்து 14, இன்னொரு நம்பர் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ LCM என்ன? 434, HCF என்ன? 7. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா 2 7. இதை மறுபடியும் அடி எடுத்தீங்க, 2ஆவது அடி எடுத்தீங்க அப்படின்னா 217. ஸோ எக்ஸோட வேல்யூ 217. அவ்வளோங்க. ஸோ அடுத்த கணக்கு 20% ஆஃப் 25% இஸ் ஈக்குவல் டு. ஸோ 25% ஆஃப்னா பெருக்கலாம் இன்ட்டு 25% ஈக்குவல் டு என்ன? 25² என்ன வரும்? 625 வகுத்தல் 10000. ஸோ 4 சைபர் இருக்குது. ஸோ புள்ளி அதாவது 0 4 தசமம் வர மாதிரி ஆன்சர் இருக்கணும். ஸோ 0.0000.
0.0625 ஆன்சர். புள்ளிக்கு அப்புறம் 4 தசமம் வரணும் சரிங்களா, அப்படி வர மாதிரி தான் ஆன்சர் இருக்கணும். அடுத்த கொஸ்டின் 92வது கொஸ்டின். இந்த கணக்கு பண்ணி நான் செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. இது வந்து 1000 ரூபாய் வருமா இல்லை 1100 வருமானது கொஞ்சம் டவுட் இருக்குது. இதை மட்டும் நான் செக் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் சொல்லித்தரேன். அடுத்த கணக்கு 96வது கணக்கு. இதோட கான்செப்டில் A/B the whole C/D அப்படின்னா என்ன வரும்? B/C ஈக்குவல் டு B/C ஈக்குவல் டு A/Dயா. நமக்கு என்ன தேவை? K ஸ்கொயர் சரிங்களா. K ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 × 144. ஸோ இதை ரூட் பண்ணிங்க அப்படின்னா கேயோட மதிப்பு என்ன வரும்? 6 × 12 ஈக்குவல் டு 72. நமக்கு என்ன தேவை? K-1. ஸோ 72 - 1 ஈக்குவல் டு 71தான் ஆன்சர். அடுத்து 4 டிஜிட் நம்பர் 5K21 இஸ் டிவிசிபிள் பை 9. தென் த வேல்யூ ஆஃப் கேவோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 9 டிவைட் பண்ணுற ரூல் என்னென்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் மஸ்ட் பி டிவைடட் ஆஃப் 9 சரிங்களா. ஒரு எண்ணை வந்து 9ஆல் வகுப்பு பண்ணணும்னா அதனுடைய டிஜிட்டினுடைய கூடுதல் வந்து 9ஆல் வகுப்பு பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 5 கூட்டல் K கூட்டல் 2 கூட்டல் 1 ஈக்குவல் டு வகுத்தல் 9 அப்படின்னா எங்கேன்னு வரும்? 8 கூட்டல் K வகுத்தல் 9. அப்போ கேவோட வேல்யூ 1 இருந்தால் மட்டும்தான் இது வந்து வகுப்படும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 98வது கொஸ்டின். 9 பேருடைய ஸ்கூல் கிரிக்கெட் டீம்லேருந்து இருக்காங்க, 9 பேர் விளாட்றாங்க. அவங்களுடைய வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா, தனித்தனியாக. அவங்களுடைய சராசரி வெயிட் வந்து 57 கிலோ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லாத்தையும் தனியாக எழுதுங்க. 50, 63, எக்ஸ் 62, 64, 48, 51, 55, 48. இப்போ ஆவரேஜ் வெயிட் எவ்வளவு? 57. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? யார் யாருக்கெல்லாம் வெயிட் இப்போ எல்லாரோட வெயிட் வந்து 57 இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் வந்து 57 தானா சரிங்களா. அப்போ எல்லாரோட வெயிட்டையும் 57 கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 50 கிலோ தான் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து 7 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம் சரிங்களா. இங்கே 63 கிலோ இருக்குது, அவர்கிட்ட வந்து -6 கிலோ வந்து கழிக்க போகிறோம். இங்கே எக்ஸ்ன்றது 0ன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா. அப்போ இங்கே வந்து 57 கிலோ வந்து அவர் கொடுக்கணும். அடுத்து 62 கிலோ இருக்குது. ஸோ அவர்கிட்ட வந்து 5 கிலோ வந்து நம்ம எடுக்க போகிறோம். அடுத்ததாக 64 கிலோ இருக்குது. ஸோ அவர்கிட்ட வந்து 7 கிலோ வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அடுத்து 48 கிலோ தான் இருக்குது. ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு 9 கிலோ வந்து கொடுக்க போகிறோம். அடுத்து 56 கிலோ 51 கிலோ தான் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து ப்ளஸ் ஒரு 6 கிலோ கொடுத்தோன்னா அவரோட வெயிட் வந்து 57 சொல்லி மாறிடும். அடுத்து இங்கே 55ன்னு சொல்லியிருக்கு. இவர்கிட்ட வந்து 2 கிலோ கொடுத்தோம் அப்படின்னா இவரோட வேல்யூ வந்து 57 மாறிடும். அடுத்து இவருக்கு வந்து ஒரு 9 கிலோ கொடுக்கணும் சரிங்களா. இது எல்லாத்தையும் கூட்டிட்டீங்க அப்படின்னா அதுதான் எக்ஸோட வேல்யூ சரிங்களா. அப்போ அடி எடுக்கலாமா? ஸோ இங்கே ஒரு -7 இங்கே ஒரு +7 அடியாயிருமா. அடுத்து இங்கே ஒரு -6 இங்கே ஒரு +6 அடியாயிருமா. அடுத்து என்ன இருக்குது? 57 சரிங்களா. 57 கூட்டல் 18 கூட்டல் 2 20 -5 ஈக்குவல் டு 57 கூட்டல் 15 ஈக்குவல் டு 72 கிலோ தான் வந்து எக்ஸோட வேல்யூ. புரிஞ்சுதா? அதாவது வேறு ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க வேல்யூ வந்து எல்லாரையும் வந்து 57 கிலோ சராசரி வெயிட் என்னவோ அதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ அவர்கிட்ட 50 கிலோ தான் இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட வந்து இன்னொரு 7 கிலோ அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா அவரோட வெயிட் 57 கிலோ வரும். 63 கிலோ தான் 63 கிலோ வச்சிருக்காரு. அவர்கிட்ட வந்து 6 கிலோ கழிச்சிட்டோம் அப்படின்னா அவரோட வெயிட் 57 வரும். இப்போ வந்து எல்லாரோட வெயிட்டை வந்து 57 மாற்றணும் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் வந்து நமக்கு வந்து 57 சொல்லி வந்துடுமா. அதுதான் பண்ண போகிறோம். ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். 57க்கு ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ண மாத்திரம் வந்து நமக்கு கடைசி கிடைக்கிற வேல்யூ 72 சொல்லி கிடைக்குது. அதுதான் எக்ஸோட வேல்யூ. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு தெரியும். எக்ஸ் 0ன்னு எடுத்துக்கிட்டு அவருக்கு பதிலாக 57 கிலோ ப்ளஸ் 57 கொடுத்தீங்க அப்படின்னா அவரோட வெயிட்டு 57 மாறும். இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோதாங்க. தேங்க்யூ.